பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் இருந்து செயல்படக்கூடிய 26 அரசு பள்ளிகளை பசுமை பள்ளிகளாக மாற்ற 5 கோடியே 20 லட்சம் ரூபாய் நிதியானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு பள்ளிக்கு தலா 20 லட்சம் வீதம் 26 பள்ளிகளுக்கு இந்த நிதியானது பகிர்ந்து வழங்கப்பட இருக்கிறது. பசுமை பள்ளிகளுக்கான அனைத்து மின் தேவைகளும் சூரிய ஆற்றல் மூலமே பெறப்படும் என்பது குறித்தும், சூரிய சக்தி மோட்டார் பம்புகள், மழைநீர் சேகரிப்பு அமைப்பு உள்ளிட்டவை இந்த திட்டத்தின் கீழாக உருவாக்கப்படும் என்ற தகவலானது வெளியாகி இருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் 26 அரசு பள்ளிகளை பசுமை பள்ளிகளாக மாற்றும் திட்டத்திற்கு 5 கோடியே 20 லட்சமானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்தான விரிவான விவரங்களோடு இணையவிருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் 26 பசுமை பள்ளிகளாக மாற்றப்படும் அப்படின்னு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. எந்தெந்த மாவட்டங்களில் எந்தெந்த பள்ளிகள் அப்படின்ற விவரங்களும் வெளியாகி இருக்கிறதா? விரிவான விவரம் என்ன? வணக்கம். தமிழகத்தில் 26 அரசு பள்ளிகளை பசுமை பள்ளிகளாக மாற்ற 5.20 கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசு ஒதுக்கீடு செய்து அதற்கான அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே ஒரு பள்ளிக்கு தலா 20 லட்சம் வீதம் 26 பள்ளிகளுக்கு இந்த நிதி வழங்கப்பட இருக்கிறது. இந்த பள்ளிகளில் ஆற்றல் திறனை மேம்படுத்த சூரிய ஆற்றலில் உதவியுடன் சூரிய சக்தி மோட்டார் பம்புகள் பயன்படுத்தல், அதே போல மழைநீர் சேகரிப்பை நடைமுறைப்படுத்தல், மக்கும் உரம் தயாரித்தல், காய்கறி மற்றும் மூலிகை தோட்டங்கள் உருவாக்குதல், பழங்கள் தரும் மரங்களை நடுதல், நீர் பயன்பாட்டை குறைத்தல், கழிவு நீரை மறுசுழற்சி செய்தல், நெகிழி இல்லாத சுற்றுச்சூழலை உருவாக்குதல் மற்றும் ஏனைய பள்ளியுடைய பசுமை பணிகளை இந்த திட்டத்தின் மூலம் மேற்கொள்ளலாம். மேலும் பள்ளிகளுடைய அனைத்து மின் தேவைகளும் சூரிய ஆற்றல் மூலம் உற்பத்தி செய்யப்பட்டு இத்தகைய திட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. முதற்கட்டமாக 26 அரசு பள்ளிகளை இந்த நிதியானது ஒதுக்கப்பட்ட நிலையில் தொடர்ச்சியாக படிப்படியாக அனைத்து பள்ளிகளுக்குமே இந்த திட்டம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தமிழக அரசின் சார்பில் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய பசுமை மேம்படுத்தும் திட்டம் என்ற அடிப்படையில் தொடர்ச்சியாக பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள், அது தொடர்ச்சி அரசு அலுவலகங்கள் என அனைத்தையும் பசுமை திட்டத்தின் கீழ் கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்ட நிலையில் தற்போது அரசு பள்ளிகள் 26 பள்ளிகளுக்கு பசுமை பள்ளிகளாக மாற்ற 5.20 கோடி ரூபாய் தற்போது தமிழ்நாடு அரசு ஒதுக்கீடு செய்து அதற்கான அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.